வணக்கம். சாத்தூர் அருகே இருக்கன்குடியில் சாமி சப்பரம் தூக்குவது தொடர்பாக இரு கிராமத்தினரிடையே முரண்பாடு. பதற்றம் நிலவிய நிலையில் 5 மணி நேரம் தாமதமாக கிளம்பிய சாமி ஊர்வலம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத பிரமோற்சவ பெருந்திருவிழாவானது கோலாகலமாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் இருக்கன்குடி மேட்டு பகுதியில் உள்ள சின்ன மாரியம்மன் கோவிலில் இருந்து உற்சவ அம்மன் ரிஷப வாகனத்தில் ஏறி வீதி உலா வந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் கொழு மண்டபத்தில் சென்றடைவதுடன் திருவிழா நிறைவடைந்தது. இந்த திருவிழாவில் நத்தத்துப்பட்டி கிராம பொதுமக்கள் சாமி சப்பரம் தூக்கி சுமந்து வந்தனர். அவர்களுடன் என் மேட்டுப்பட்டி, கே மேட்டுப்பட்டி, இருக்கன்குடி உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் கொடி பிடித்து மேள தாளங்கள் முழங்க சப்பரம் ஊர்வலமாக கொண்டு வரப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. திருவிழாவில் நிறைவாக வழக்கமாக அதிகாலை 5 மணிக்கு மேல் மீண்டும் உற்சவ அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பூப்பல்லாக்கள் அமர்ந்து வந்த வழியாக மீண்டும் தனது இருப்பிடமான மேட்டு பகுதியில் உள்ள சின்ன மாரியம்மன் கோவில் சென்று நிறைவடையும். இந்த நிலையில் அதிகாலையில் கிளம்ப வேண்டிய உற்சவ அம்மன் பூப்பல்லாக்கு அலங்காரம் செய்யப்பட்ட தயார் நிலையில் இருந்தபோது பல்லாக்கு தூக்கி சுமந்து வரும் நத்தத்துப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் குடை மற்றும் கொடி பிடித்து செல்லும் என் மேட்டுப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் இடையே சில வழக்கு முறைகள் இடர்பாடுகளால் வாக்குவாதம் எழுந்த நிலையில் கலவரம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இதனை அடுத்து ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டனர். உடனடியாக இரு கிராமத்தினர் உடன் கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் பல மணி நேரம் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. பின்னர் இறுதியாக சமாதானம் அடைந்த நிலையில் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேல் காலதாமதமாக பூப்பல்லாக்கு ஊர்வலம் தொடங்கியது. எனினும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்புடன் பூப்பல்லாக்கு ஊர்வலம் சென்றதை அடுத்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. இருவேறு சமுதாயத்தினர் இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவில் ஆடி கடைசி வெள்ளி திருவிழாவில் ஒன்றிணைந்து செயல்படுவதால் ஆண்டுதோறும் இது போன்ற பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலை கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களிடையே மனக்குழப்பத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. கனவு தமிழகம் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் காளிராஜ். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.